ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்இனி எல்எம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்காகவும், அதுக்கப்புறம் சளி, இருமல், வறட்டு இருமல் இந்த தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்காகவும் வீட்டிலே நம்ம பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ட்ரிங்க் தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் வந்து காலையில் ஒரு தடவை குடிக்கலாம், ஒரு டம்ளர் குடிக்கலாம். அதே மாதிரி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ஒரு வாரத்துக்குள்ளே உங்களுக்கு சளி இருமல்லேருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த மாதிரி நியூ வீடியோஸ் போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பால் பண்ணுறதுக்காக நான் ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். இது வந்து பசும்பால் தான், நீங்கள் பாக்கெட் பால் கூட சேர்த்துக்கலாம். பால் வந்து சேர்த்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு 2 சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகை வந்து நுணுக்கி அதை சேர்த்துக்கிறேன். இல்லை நீங்கள் மிளகு பவுடராக கூட சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்ததாக அதே அளவுக்கு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு வந்து பொடி பண்ணி சேர்த்துக்கிறேன். சுக்கு பொடி. அதுக்கடுத்ததாக ஒரே ஒரு ஏலக்காயை இந்த மாதிரி லைட்டாக தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கடைசியாக வந்து இனிப்புக்கு தேவையான அளவுக்கு நான் நாட்டு சர்க்கரை கலந்துக்கிறேன். ஜீனி வந்து யூஸ் பண்ணாதீங்க, நாட்டு சர்க்கரை அல்லது வெல்லம் வந்து கலந்துக்கோங்க. உங்கள் இனிப்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு கலந்துக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நம்ம வந்து எல்லா பொருளையும் கலந்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆச்சு. நம்ம சேர்த்துருந்த எல்லா பொருளோட எசன்ஸும் இந்த பாலில் நல்லா வந்து இறங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இப்போ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட சுக்கு பால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து காலையில் ஒரு தடவை குடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிச்சிட்டு படுக்கலாம். இந்த பால் குடிக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, சளி, இருமல், அதுக்கப்புறம் வறட்டு இருமல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இது மாதிரி டெய்லியுமே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். 2 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பாலை வந்து நீங்கள் குடிக்கலாம். குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சளி, இருமல்லேருந்து நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உடம்புல இருக்க நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும். இதை குறிப்பிட்ட கால அளவெல்லாம் இல்லை, டெய்லியுமே நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். La la la